வணக்கங்க. டிகேஎம் ஆர்கானிக் ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபார்மிங் கிரியேஷன் கிரியேஷன் சேனலுக்கு சேனலுக்கு உங்களை உங்களை அன்போடு அன்போடு வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு கீரை கீரையெல்லாம் விதைக்கிறத வந்துட்டு பற்றி திரும்ப பார்க்க விதைக்கிறத போகிறோம். வந்துட்டு நம்ம எப்படி இந்த வீடியோவில் பார்க்கலான்றத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபேமிலியில் வந்துட்டு எல்லாரும் வேலை செய்கிறேன் அப்படின்னு இன்னைக்கு வந்துக்கிறாங்க. அவங்களும் வந்துட்டு நம்ம டீமில் வந்துட்டு இணைஞ்சு நம்ம கூட வந்துட்டு வேலையெல்லாம் வந்துட்டு கற்றுக்குறாங்க அவங்க. சரிங்களா? இப்போ கீரை விதைத்து மேடு பள்ளமாக இருக்கும், சமமாக பண்ணுறதுக்கு இது மட்டம் பண்ணுறோம். இதுதான் நாங்கள் மட்டம் பண்ணி இதுக்கடுத்து தான் பாத்தி கட்டி கீரை விதைப்போம். இதுக்கடுத்து பார்ப்போம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்தை கற்றுக்குறாங்களாம். சொன்னாலும் இவங்கெல்லாம் வந்துட்டு கேட்கவே மாட்டாங்க. இவங்கெல்லாம் எங்கள் பசங்க. கத்திரிக்காய் இல்லைம்மா, கீரை விதைக்கிறத பற்றி நம்ம இப்போ போட்டுன்னுக்குறோம். சரியா? போதுமா? நீங்க எதுக்குடா கஷ்டப்படுறீங்க? தூரம் போங்கடா. தங்கம் போங்க, போதும். தங்கம் போங்கடா, தூரம். நைனா போதும், போங்க. நான் அப்பா அம்மா பார்த்துக்கிறேன், போங்க. இப்போ நம்ம கீரை வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு விட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம கீரை வந்துட்டு எல்லாம் 22 நாளில் நம்மளுக்கு கீரை வந்துட்டு ரெடி ஆகிடும். ஃபுல்லாக விட்டாக்கா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு விற்கணும் அப்படின்னா கஷ்டமாயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வாரம் ஒரு 4 நாள் பாத்தி அந்த மாதிரி கீரையை வந்துட்டு விடுறதுனால கண்டினியூவாக நம்மளுக்கு வந்துட்டு கீரை ரெகுலராக வந்துட்டு கிடைக்கும். வாரம் நம்ம வந்துட்டு அதை எடுத்துனே வரலாம், கீரை வந்துனே இருக்கும். நம்ம கண்டினியூவாக வாரம் வந்துட்டு ஒரு 4 நாள் பாத்தி அப்படியே கீரை வந்துட்டு வீட்டுக்குனே வரணும். அனுப்பிச்சிட்டு திரும்ப மட்டை தள்ளணும். அப்போ தான் தண்ணி பாய வைக்கும்போது கரெக்டாக வந்துட்டு ஏறி பாயும். இந்த மாதிரி கரையை வந்துட்டு இவ்வளோ சைஸ்க்கு வந்துட்டு கட்டணும். அப்போ தான் வந்துட்டு தண்ணி கட்டும்போது அது உடச்சிக்காமல் ஈவனாக வந்துட்டு போய் பாயும். இல்லைனாக்கா வந்துட்டு அங்கங்கே மடை எடுத்துன்னு போயிடும். அதை கட்டுறதுக்கே நம்ம வந்துட்டு டைம் வந்து சரியாக போயிடும். கீரை விதைகளை பார்ப்போம். இது சிறுகீரை, இது அருக்கீரை, இது பருப்பு கீரை, பாலக்கீரை. இன்னைக்கு ஒவ்வொரு பாத்தியும் 4 கீரையும் 4 பாத்தியாக விட போகிறோம். இப்போ கீரை விதைக்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோ பிடிமா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.